சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ரொமானியா செஸ் கிளாசிக் இது வந்து பார்த்திங்கன்னா மே 7 இருந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதில் நம்ம முதல் சுற்று வந்து நம்ம பார்க்க போகிறோம். முதல் சுற்றுலேயே வந்து பார்த்திங்கனாக்கா பிரக்னானந்தாவும் குகேஷும் வந்து பார்த்திங்கன்னா மோதி இருக்கிறாங்க. இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இது வந்து கிளாசிக்கல் கேம். ஸோ 90+30 ப்ளஸ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் வந்து விவரமாக வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கேம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேமை பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த கேமில் குகேஷ் வந்து ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. ப்ரக் வந்து பிளாக் பீசஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ கேம் வந்து D4 வந்து ஓப்பன் பண்ணுறாரு. அதுக்கு ரிப்ளை வந்து D5 இருக்குது. ஸோ கிளாசிக்கலான ஒரு ஓப்பனிங் இது D4 D5. அதில் என்ன வேரியேஷன் பார்க்கும்போது குயின்ஸ் கேம்பிட் பார்க்குறோம். அதை அக்செப்ட் பண்ணுறாரு. அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் நைட் F3 அப்புறம் C5. ஸோ C5 வந்து ரொம்ப மோஸ்ட் காமன் மூவ் கிடையாது. நைட் F6 டெவலப் பண்ணுவாங்க. பட் இங்கே C5 வந்து விளையாடி உடனே சென்டரை வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. ஸோ இங்கேவே நமக்கு நிறைய டிஸ்கஷன் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இது வந்து கிளாசிக்கல் கேம் அப்படிங்கிறதால தாராளமாக பண்ண முடியும். ஐடியா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் இதை கேப்சர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு பான் எக்ஸ்ட்ரா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படிலாம் கிடையாது. ஸோ வந்து குயின் ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் நைட்டு டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் நைட் C3 E6 பானை ரெக்கவர் பண்ணுறது தயாராகிடுவாங்க. இதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பண்ண முடியுது ஆக்சுவலாக. இப்போ E3 போட்டா பிஷப் இன்ட்டு C5ன்னு சொல்லிட்டு கேமை கன்டினியூ பண்ணுவோம். பிளாக் இஸ் கம்ஃபர்டபுள் ஆக்சுவலி. அதர்வைஸ் நம்ம வந்து க்ரீடியாக பிஷப் E3லாம் ஆட முடியுமா, இதை ஹோல்ட் பண்ணுற ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி ஆடணும் அப்படின்னா பிளாக் கம்ஃபர்டபுளாக டெவலப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் உங்களால் வந்து அதை வந்து டிஃபெண்டும் பண்ண முடியாது. இப்போ நைட் A4லாம் பெரிய பிளண்டரு. ஏன் அப்படின்னா நைட் டு G4 கிங் இதெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் விளையாடி பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா பிளாக் வந்து கம்ஃபர்டபுளாக டெவலப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்ஃபேக்ட் கேமே வின் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஸ்லோ அப்ரோச் ஆடுற இந்த மாதிரியான ஒரு சின்ன பானுக்கு ஆசைப்பட்டோம் அப்படின்னா ஓப்பனிங்கில் இந்த மாதிரி பெரிய பிரச்சனை மாட்ட வாய்ப்பு இருக்குது. ஸோ D5. ஸோ E3யும் விளையாடலாம். ஸோ சென்டருக்கு சப்போர்ட் பண்ணலாம். பட் இங்கே D5 ஒரு ஐசோலேட்டட் பான் வந்து கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நைட் F6 போடுறாரு. அதுக்கப்புறம் நைட் C3 டெவலப் பண்ணுறாரு. பான் டூ E6 இமீடியட்டாக சென்டரை சேலஞ்ச் பண்ணோன்னே E4 வேறு வழி இல்லை. ஏன்னா நீங்கள் கேப்சர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்கா குயின் டெக்ஸ் D1 செக் இருக்குது. நீங்கள் வந்து கேஸ்லிங் ரைட்ஸ் போகக்கூடாதுன்னா நைட்டில் தான் வெட்டணும். அதுக்கப்புறம் பிஷப் வந்து டெவலப் ஆகிடும். ஸோ இதனால் திரும்ப பிளாக் வந்து பெட்டராக இருப்பாங்க. ஸோ E4 ஸோ ஃபோர்ஸ்டாக வந்து இங்கே ஒரு ஐசோலேட்டட் குயின் ஸ்பான் சுச்சுவேஷன் வந்து அரைஸ் ஆகுது. ஸோ இது எப்படி வந்து ஏன்னா ஓப்பனிங்கில் இருந்து மிடில் கேம் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அட்டாக் பண்ணுறதுக்கு பயன்படுத்த வாய்ப்பாக இருக்கும். ஸோ குகேஷ் எப்படி அட்டாக் பண்ணார், பிறகு இதை எப்படி டிஃபெண்ட் பண்ணார் அப்படிங்கிறத ரெஸ்ட் ஆஃப் த கேம். பிஷப் டு D6 டெவலப் பண்ணி ஒரு பிளாக்கேட் கிரியேட் பண்ணுறாரு. பின் அதுக்கப்புறம் குயின் டு E2 செக். ரொம்ப காமனான மூவ் என்ன அப்படின்னா சிம்பிளாக வந்து பிஷப் டு C4 ஆடுறது. இது வந்து கேமில் விளையாடல. பட் இதுதான் வந்து அதிகப்படியாக வந்து டேட்டா பேஸில் வந்து ஆடி இருக்கிறாங்க. ஸோ 2 பேரும் கேன்சல் பண்ண முடியும். பண்ணதுக்கப்புறம் பிஷப் G4 கொஷின் மார்க்கு பிஷப் H5 G4 அண்ட் தென் பிஷப் டு G6 நைட் டு D2 அதுக்கப்புறம் பான் F4 F5ன்னு சொல்லி நம்ம பிஷப்பை ட்ராப் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் கிங் சைடு ரொம்ப ஓவர் எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் இது வந்து ரொம்ப கேம் வந்து ரொம்ப இம்பேலன்ஸ்டாக கொண்டு போகிறதுக்கு ரொம்ப உதவும். ஸோ பிஷப் D6 அப்புறம் குயின் E2 செக் கொடுக்குறாரு. பிஷப் E7 பின்னாடி போயிடுது. அதுக்கப்புறம் பிஷப் F4. ஸோ இந்த செக்கோட ஐடியா பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிஷப்பை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அட் த சேம் டைம் நமக்கு வந்து இங்கே பிஷப்போட டயக்னல் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் இங்கே அவர் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் குயின் சைடில் வந்து கேன்சல் பண்ணுறாரு. ஸோ 2 in 1 ஆகிடுது. நம்ம குயினை மூவ் பண்ணோம். நம்ம அதை கேன்சலிங் பண்ணி அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுவோம்னு சொல்லிட்டு குயின் சைடில் கேன்சல் பண்ணி ரூக்கை D5ல போடுறாரு. பின் அதுக்கப்புறம் திரும்ப பிஷப் D6 வருது. அதுக்கப்புறம் ஃபைனலி அந்த பானை கொடுத்தாரு இல்லையா, அல்லது கேம்பிட் பண்ண பானை அக்செப்ட் பண்ணார் இல்லையா, அந்த பானை இப்போ தான் வந்து ரெக்கவர் பண்ணுறாரு. பண்ணதுக்கப்புறம் A6 B5 வந்து இங்கே ப்ரிப்பேர் பண்ணுறது கிளியராக தெரியுது. பட் அதுக்கு முன்னாடி பிஷப் டெக்ஸ் D6 குயின் டெக்ஸ் D6 அதுக்கப்புறம் பிஷப் D3. ஸோ குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட டெவலப்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. ரூக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. பிஷப்பை கடைசியாக டெவலப் பண்ணுறாரு. பட் இங்கே B5 எனிவே இந்த B5 வந்து இது வரைக்கும் பார் வந்து ஈக்குவலாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் B5 ஆடும்போது கொஞ்சம் மேலே போகிறத உங்களால் கவனிக்க முடியும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ரூக் வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. இந்த டயக்னல் வல்னரபிளாக இருக்குது. இதில் எக்கச்சக்கமான டாக்டிக்கல் ஐடியாஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த கேமோட தீமே இந்த பான் B5 மூவ் தான். இந்த மூவ்னால தான் பல பிரச்சனைகள் உருவாச்சு. ப்ளஸ் பல ஆப்ஷன்ஸ் அல்லது வசதி வந்து ஒயிட்டுக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ குயின் H4 அதுக்கப்புறம் நைட் BD7 அண்ட் தென் ரூக் HE1. அண்ட் இந்த பொசிஷனில் கம்ப்யூட்டர் வந்து ஒரு மூவ் ரெக்கமெண்ட் பண்ணுது. நைட் G5. எதுக்கு இந்த மூவ் H6 வேணால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தா நைட் E4. ஏன்னா நீங்கள் கேப்சர் பண்ணும்போது நம்ம கேப்சர் பண்ண முடியும். அவங்களால வந்து இந்த பானை கேப்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ராப் வந்து நம்ம செட்டப் பண்ணலாம். நைட் டு D6 ஐடியா என்ன அப்படின்னா ஓகே அவங்க குயின் G5 செக் வச்சு குயினை வந்து ட்ரேட் பண்ண முடியும். நம்ம ஐடியா வந்து இந்த இடத்துல அவங்க கேர்லெஸ்ஸாக இருந்தால் பிஷப் H7 ஆர் இங்கே வெட்டினாலும் பிஷப் H7. ஸோ அந்த மாதிரி ஆட மாட்டாங்க. செக்கு கொடுத்து குயின் ட்ரேட் பண்ணால் இங்கே வீக்னஸ் கிரியேட் ஆகுது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஷப்பை வெட்டிட்டேன். அண்ட் தென் இந்த எண்டிங்கில்
நாட் bishop takes b5 but bishop f5 winning the piece. So this is completely winning for white. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராப் இந்த லைனில் இருக்குது. பட் இங்கே rook he1 pawn to h6, there is no knight g5 now. ஸோ knight to d2, knight e4 வர்றதுக்கு திரும்ப ட்ரை பண்ணுறாரு. இந்த பொசிஷனில் வந்து knight takes d5 வந்து விளையாடிடுறாரு ப்ரக். ஏன்னா இங்கே வந்து குயின் வந்து எக்ஸ்ட்ரேல இருக்குது, ப்ளஸ் இந்த டயகனல் வீக்காக இருக்குது. ஸோ டிஸ்கவரிஸ் இருக்குது. இப்படி இருக்கும்போது இதை வெட்ட முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. அதை வெட்ட முடியாது ஆக்சுவலாக. பேசிக்காக இட்ஸ் அ பிளண்டர் ஆக்சுவலி. knight takes d5, queen takes d5 அண்ட் இந்த பொசிஷனில் bishop to e4 ஸ்கீவர். இதில் ஒரு விஷயத்தை கவனிக்க முடியும். குயின் c4 இல்லை இந்த மாதிரி விளையாடினதுக்கப்புறம் குயின் c4 இப்போ ஆட முடியாது. ஸோ குயின் டு d4 பின்னிங் டவுன் த பிஷப் அண்ட் தென் knight to f3. இப்போ இந்த பிஷப் வந்து ரெடி ஆகிடுச்சு கேப்சர் பண்ணது. ஏன்னா நைட்டு குயினுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குது, ப்ளஸ் இங்கே ஒரு எக்ஸ்ரே பண்ணியிருக்காரு, அவர் அட்டாக் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு குயின் c4 செக்கு கொடுக்குறாரு. செக்கு கொடுத்ததுக்கப்புறம் கிங் டு b1 போகிறாரு. கிங் b1 போனதுக்கப்புறம் ப்ரக் வந்து ரூக்கை சேவ் பண்ணுறாரு. இந்த பொசிஷனில் நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஒரு காம்பினேஷனோ அல்லது காம்பினேஷன் சொல்லலாம் கிளியராக, பட் இம்மீடியட் வின்னிங் கிடையாது. பட் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மெட்டீரியல் அட்வான்டேஜ் கிடைக்க ஒரு சூப்பரான ஒரு டாக்டிக்கல் பேட்டர்ன் வந்து இங்கே இருக்குது. வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இந்த கேமில் குகேஷ் வந்து மிஸ் பண்ணிடுறாரு. அவர் என்ன ஆடுறாரு அப்படின்னா bishop h7 செக். இது வந்து நம்ம தமிழில் பார்த்த மாதிரி இது பிரில்லியன்ட் மூவா பிளண்டரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக மிஸ்டேக் தான். காரணம் என்ன அப்படின்னா கேம் வந்து ஈக்குவல் ஆகிடுது இந்த பொசிஷனில். ப்ராப்ளி போஸ்ட் கேம் அனலைசிஸ் இன்டர்வியூவில் அவருக்கே அதை தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த லைன் தான் நம்ம இங்கே டிஸ்கஷன் பண்ண போகிறோம். இந்த இடத்துல bishop h7 செக்கு கேமோட லைனை நம்ம கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே என்ன ஆடிருக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? அது என்ன மூவ் அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு குயின் சாக்ரிஃபைஸ் வந்து செட்டப் பண்ணுறது. இங்கே எதுவும் குயின் சாக்ரிஃபைஸ்னால் இங்கே நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் ப்ளே குயின் e7. இதில் என்ன மூவ் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது நான் ஃபஸ்ட்டு இந்த மூவ் வந்து கம்ப்யூட்டர் சொல்லும்போது அதை வந்து புரிஞ்சிக்க முடியாது நம்மளால். ஏன்னா அது 5-6 மூவ் டீப்பராக வந்து சொல்லும்போது நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது ஆப்வியஸ்லி. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு வீக் மூவ் வந்து கொடுத்து பார்த்தேன் பிளாக்குக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு ரேண்டம் மூவ் வச்சா என்ன ஆகும் அப்படின்னா இட் வாண்ட்ஸ் டு ப்ளே bishop to c6. bishop c6க்கு அப்புறம் நைட்டை மூவ் பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே தான் வந்து அந்த பிரில்லியண்டான குயின் சாக்ரிஃபைஸ் வந்து காமிக்குது. குயின் டேக்ஸ் f8 செக் அண்ட் இஃப் யூ டேக் தென் தேர் இஸ் மேட். bishop to knight e8 and then checkmate. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பீஸ் வந்து ட்ராப் ஆகும் உங்களுக்கு. அது ஒரு ரூக்கே ட்ராப் ஆகிடும். செக்மேட்லேருந்து அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மூவ் விளையாடுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் குயின் டு d6. ஸோ இந்த காரணத்தினால குயின் e7 ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஐடியா இருக்குது. அப்போது இந்த குயின் e7 மோஸ்ட்லி நம்ம பார்க்க வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுக்கு பெஸ்ட்டு மூணு ஏதாவது இருக்கணும் இல்லையா? அப்போ g6 இந்த பிஷப்போட டயங்கலை க்ளோஸ் பண்ணுறது, ப்ளஸ் கிங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஸ்கொயர் க்ரியேட் பண்ண பார்க்குறது. ஸோ தட் நம்ம இங்கேருந்து டிஃபெண்ட் பண்ண முடியுன்றது தான். இப்போ பெஸ்ட் மூவ் வந்து rook to d6. rook to d6க்கு அகைன் நம்ம ரேண்டம் மூவ் பண்ண முடியாது. ரேண்டம் மூவ் பண்ணாக்கா pawn to b4 அந்த மாதிரி ரேண்டம் பண்ணாக்கா bishop to d5 wins the game on the spot. ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ் இருக்குது. அல்லது கம்ப்யூட்டர் ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்ட்ராங்கான மூவ் விளையாடணும் அப்படின்னா தென் bishop to c6 இன்டர்ஃபரன்ஸ். ஸோ இன்டர்ஃபரன்ஸ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ண முடியும், திரும்ப ஃபர்தர் அட்டாக் பண்ண முடியும். பட் நவ் கம்ஸ் த மூவ் knight e5. knight e5க்கு queen f4 ஆனீங்க அப்படின்னா தென் rook d8 takes threatening checkmate in few moves. ஸோ இஃப் யூ டேக் செக்குக்கு அப்புறம் கிங் g7 அண்ட் தென் நம்ம இந்த பீஸை விட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வின்னிங் வேரியேஷனே இந்த இதில் ஒளிஞ்சிருக்கு. ஸோ அதனால் ஆக மொத்தத்தில் இந்த இடத்துல குயின் e7 இஸ் த மூவ். bishop h7க்கு வந்து விளையாடணும் அப்படின்னா நம்மளால் வந்து அந்த அட்வான்டேஜை தக்க வச்சுக்க முடியாது. ஸோ அதனால தான் வந்து பார் வந்து மேலேருந்து கீழே வரதுக்கான காரணம். அதாவது வின்னிங் அட்வான்டேஜ்லேருந்து நியூட்ரல் ஆகிடுது கேமு. கிங் டேக்ஸ் h7, rook to e4 அண்ட் தென் knight to b6, rook takes c4. அதாவது இங்கே குயின் சாக்ரிஃபைஸ் பண்ண முடிவு பண்ணுறாரு. ஏன்னா இந்த பொசிஷனில் வந்து பிளாக் வந்து ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு நிலமை தான். கிங் வந்து சேஃபாக தான் இருக்குது. இந்த மாதிரி இம்பேலன்ஸ்டு பொசிஷன்ஸில் கிங் சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் ஒயிட்டோட கிங் வந்து கொஞ்சம் பிரச்சனையில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ bishop f5, pawn to g4, bishop g6, g5 அண்ட் இங்கே knight to e5மே ஃபென்டாஸ்டிக்கான மூவ். காரணம் என்ன அப்படின்னா அவங்க knight a4 போட்டு ப்ரெஷர் பண்ணும்போது நம்ம knight to d7 4 கிடைக்கலாம். அல்லது இந்த ஃபோர்க் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இந்த இதை சேலஞ்ச் பண்ண ட்ரை பண்ணால் கூட knight into g6 இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்னா queen to g3 அண்ட் தென் கேம் வில் கண்டினியூ. பட் ஒயிட் வந்து ஸ்லைட்லி பெட்டர்னு சொல்லலாம். பட் ஓகே, பிளாக்னால சமாளிக்க முடியும். பட் கேமில் வந்து knight a4, அதுக்கப்புறம் knight to e5, knight takes b2, knight takes g6. இங்கே சீரியஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து நடக்குது இந்த மாதிரி. ஸோ எல்லாமே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிங் கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் ஆகுது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி குகேஷ் வந்து இந்த பொசிஷன் நம்மளால்
போதும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு 3 ஃபோல்ட் ரிப்பிட்டிஷன் இந்த மாதிரி பண்ணி இந்த பொசிஷனில் 35வது மூலை வந்து பார்த்திங்கன்னா கேமை சமன் பண்ணிடுறாங்க. ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லலாம் குகேஷ்க்கு. ஏன்னா ஒரு வின்னிங் பொசிஷன் அச்சீவ் பண்ணியிருந்தார். அஃப்கோர்ஸ் அதை கன்வெர்ட் பண்ண முடியாதது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் அந்த டாமினேட்டிங் ஐடியா வந்து பண்ணது நல்ல ஒரு விஷயம். அப்போ ஸோ ப்ரக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லூசிங் பொசிஷன்லேருந்து தப்பிச்ச வந்து நல்ல ஒரு விஷயம். ஸோ 2 பேருக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா என்ன சொல்கிறது, கேம் வந்து ட்ரா ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் கேமும் 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரா வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா 2 கேமும் ட்ரா ஆனாலும் இப்போ வந்து 0.5 ஸோ ஒரு பாயிண்ட்லாம் இருக்கிறாங்க. ஸோ பட் இன்ட்ரெஸ்டிங்கான ரிசல்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ரொமானியா செஸ் கிளாசிக்கை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பேசிட்டு இந்த வீடியோவை முடிச்சிடலாம். ஸோ இது வந்து ரொமானியாவில் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் ரொமானியா செஸ் கிளாசிக்னு சொல்கிறது அதனால தான். ஸோ மே 7லேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. $3,50,000 வந்து ப்ரைஸ் அமௌண்ட்டாக நிர்ணயிச்சிருக்காங்க. ரவுண்ட் ராபின் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரோட ஒரு தடவை கண்டிப்பாக ஆடுவாங்க. கிளாசிக்கல் 10 பேர் ஆடுறாங்க. ஸோ குகேஷ், ஃபேபி, நொதிர்பேக், ப்ரக், அலிரிசா, விஸ்லே, லெவோன், அடுத்து ஜூடா, எம்பிஎல், அடுத்து டேனியல் டியாக். ஸோ இங்கே 10 பேர் வந்து விளையாடுறாங்க. ஸோ இப்போ ரிசல்ட்ஸ் பேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அலிரிசா ஃபிரோஸா வந்து ஒரு கேம் பயங்கரமாக வந்து இவரை எம்பிஎல்லை பீட் பண்ணியிருந்தார். ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸில் 2 பேருமே ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸில் அவரை பீட் பண்ணியிருக்காங்க. வாட் ஏ கோஇன்சிடென்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ 1.5 அதனால் 0.5ல லீடிங்கில் போயிட்டுருக்கிறாரு. ஸோ மற்றபடி பெருசாக எதுவும் நமக்கு இங்கே இல்லை. நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் 2 பேரும் இப்போதைக்கு வின் பண்ணலை, ட்ரா தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்த ரிசல்ட்ஸில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். முடிஞ்சால் நம்ம அலிரிசா ஃபிரோஸோட கேமை வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸில் எப்படி பயங்கரமாக அட்டாக் பண்ணார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் செஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.